RHA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாகிருக்கு நார்த் இந்தியால. திறமை அடிப்படையில தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தோழர்கள் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஜேபி மாதிரியே RHA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாகிருக்கு நார்த் இந்தியால. இந்த அமைப்போட டிமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாதி அடிப்படையில ரிசர்வேஷன் கொடுக்கறது தப்பு, திறமை அடிப்படையில தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா ஒரு நியாயமான கோரிக்கை. ஓகே, ஏன் ஒரு ஜாதி அடிப்படையில நம்மளே ஏன் ஜாதியை தூண்டணும்? அதுக்கு பதிலா உண்மையா திறமையா இருக்கக்கூடிய நபர்களை வேலைக்கு எடுக்கலாம், படிப்புகள்ல முன்னுரிமை கொடுக்கலான்றது ஒரு நியாயமான கோரிக்கையா தான் தோணும். ஆனா ஒரு சில விஷயங்கள், ஒரு புரிதல் நமக்கு தேவை இடஒதுக்கீடை பத்தி. இதுக்கு இடஒதுக்கீடோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல இடஒதுக்கீடு எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, அது ஒரு சலுகை கிடையாது. கவர்மெண்ட் இப்போ ஒரு ஃபேன் கொடுக்குற மாதிரியோ, ஃப்ரிட்ஜ் கொடுக்குற மாதிரியோ, இல்ல ரேஷன் அரிசி கொடுக்குற மாதிரியோ ஒரு சலுகை கிடையாது. யாருக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த காலத்துல இவங்கெல்லாம், இந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் படிக்கவே கூடாது, இவர்கள் படித்தால் காதுல ஈயச்ச காய்ச்சி ஊத்தணும்ன்ற சட்டங்கள்லாம் இருந்த சமயத்துல எந்த மக்களை தள்ளி வச்சாங்களோ, எந்த மக்களை படிக்கவே கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலேயே போகக்கூடாது, பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கல்வின்ற நிலைமையை உருவாக்கி வச்சிருந்தது இந்த இந்திய சமூகம். இந்த சமூகத்துல யாரெல்லாம் பின்தங்கி இருப்பான்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்திட்டத்துல பாதிக்கப்பட்டவங்க, அதாவது யாரு படிக்க கூடாது அப்படின்னு சொன்னவங்களோ அவங்க தான் இதுல அதிகமா பாதிக்கப்பட்ட நபர்கள். அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு போய் சேர வேண்டிய நீதி அங்க போய் சேரல. அந்த நீதியை நம்ம பெற்று தரணும்ட்டு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் யாருக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சோ, அதாவது யார் ஏழையா இருக்காங்களோ, இல்ல யார் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்காங்களோ, நல்லது பண்றாங்களோ, அந்த அடிப்படையெல்லாம் இல்ல. யாருக்கு இதுக்கு முன்னாடி கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த சமூகத்துக்கு கல்வியை நம்ம வழங்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இடஒதுக்கீடு. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பொங்குற ஒரு சில நபர்கள் இங்க இருக்கக்கூடிய சாதிய வன்கொடுமைக்கு எந்த ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியா மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷனால சூழப்பட்ட ஒரு நாடு. இப்ப நம்ம அமெரிக்கா எடுத்துக்கிட்டாலோ, மேலை நாடுகள் எடுத்துக்கிட்டாலோ நிற வேற்றுமை இருக்கும். ஆனா நம்ம இந்தியாவில தான் சாதிய வேற்றுமை இருக்கு, நிற வேற்றுமை இருக்கு, பணக்காரன் ஏழை வேற்றுமை இருக்கு, இந்த மதம் அந்த மதம்ன்ற வேற்றுமை இருக்கு, மொழி வேற்றுமை இருக்கு. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, ஹிந்தி பேசுறவங்க, தமிழ் பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க, கன்னடா பேசுறவங்க அப்படின்னு எல்லா வகையிலுமே ஒரு பிரிவினைகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு தான் இந்தியா. இப்படி இருக்கக்கூடிய நாட்டுல இந்த தலித் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி ரொம்ப ரொம்ப அதிகம். எக்கச்சக்க அநீதிகள் நடந்திருக்கு. ஒரு சாப்பாட்டுல நெய் ஊத்தி சாப்பிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் பல குடும்பங்கள் அழிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில. இதெல்லாம் வரலாறு. நான் பொய்க்கதையா ஒரு சுருட்டுகளா நான் சொல்லிட்டு ஃப்ளோல போல. இதெல்லாம் உண்மையாவே நடந்திருக்கு, இன்னும் கூட நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சாதி அமைப்பை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் ஒழிக்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்பெல்லாம் ஜாதிய வன்கொடுமை நடக்குதோ அதுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி, ஆமா உங்களுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கல்ல, இது தேவைதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வைக்கிறாங்க. இன்னும் கூட ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயில்ல அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனை பண்ணும்போது அந்த ஐயர் தட்டுல இருக்கக்கூடிய விபூதியை பிரசாதத்தை கொடுப்பாரு. அவ கொடுக்கும்போது கைக்கு ஒரு இடைவேளை விடுவாங்க. அந்த இடைவேளை தான் சாதி. இந்த சாதி அமைப்பு அவ்வளோ உக்கிரமா வீரியமா தமிழகத்திலையும் சரி, இந்தியாவிலும் சரி இப்போ வரைக்கும் நிலைச்சு நிக்குது. அந்த சாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரு சில வழிகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுதான் இந்த இடஒதுக்கீடு. யார் இதுல பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கான முன்னுரிமை அவங்களுக்கு தர்றதுக்கான ஒரு டூல் இந்த இடஒதுக்கீடு அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. இதுதான் ரிசர்வேஷனோட மெக்கானிசம். இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தான் சாதியை இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. முதல்ல ஜாதி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ஜாதியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ரெமிடி, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீட்டால ஒன்றும் ஜாதி ஒன்றும் வந்துடல, சரிங்களா? அதே மாதிரி ஜாதியை ஒழிக்கிறதுக்கு எந்த விதமான ஆக்ஷன்ஸும் எடுக்காதவங்க, ஒரு ஜாதி வன்கொடுமையை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்காதவங்க தான் இந்த இடஒதுக்கீட்டை தடை பண்ணணும், இது தப்பு, இது டேலண்டா இருக்கவங்களோட வாழ்க்கை அழிக்குது, அதை பண்ணுது இதை பண்ணுதுன்ற ஸ்டேட்மெண்ட்லாம் முன்வைக்கிறாங்க. சிட்டிஸ்லயே நான் சொன்ன மாதிரி கோயில்ல டிஸ்கிரிமினேஷன்ஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம சிட்டி சென்னை போன்ற பெருநகரங்கள்லயே நீங்க வாடகைக்கு வீடு கேட்டு போனீங்கன்னா உங்க சாதி என்னன்னு கேட்பாங்க, வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க. இது இன்னும் நடைமுறையில் தான் இருக்கு. 2026லயும் நடைமுறையில் தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம மாத்திட்டோமா?
ரிசர்வேஷன் ஒழிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மாத்திருக்கணும்ல. அப்புறம் நம்ம இப்படி கிராமத்துக்கு போவோம். கிராமத்துக்கு போனா ஊர் தனியா காலனி தனியா இன்னை வரைக்கும் பிரிஞ்சுதான் கிடக்குது. அவங்களுக்கு தனித்தனி கிணறு இருக்கு, அவங்களுக்கு தனித்தனி சுடுகாடு இருக்கு, அவங்களுக்கு தனித்தனி பாதெல்லாம் இருக்குது. ஒரு சில தென் மாவட்டங்கள் இருக்க கிராமத்திலாம் சிவர்லாம் எழுப்பி தலித் மக்கள் கண்ணிலேயே படக்கூடாதுன்ற மாதிரி சுவர்லாம் எழுப்பி இருக்கக்கூடிய வரலாறு எல்லாம் இந்தியாவில இன்னும் நடந்துட்டு இருக்கு, தமிழகத்திலும் நடந்துட்டு இருக்கு. நம்ம முற்போக்கு மாநிலம் சொல்ற தமிழ்நாட்டிலேயே சாதியோட லட்சணம் என்னன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் கிராமங்கள்ல நிறைய கோவில்கள்ல இன்னும் தலித் மக்களை உள்ளேயே சேர்க்கறது இல்லை. உள்ள வந்தாலே தீட்டு வன்கொடுமை அப்படின்ற விஷயங்களை முன்னெடுத்து இன்னைய வரைக்கும் நம்ம விழுப்புரத்துல திரௌபதி அம்மன் கோயில் கேஸ் சென்சேஷனால கேஸ், அதை நிறைய பேர் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அந்த மக்கள் அப்படியே நிக்கிறாங்க, அவங்க உள்ளவே போக கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தோட அனுமதியோட அவங்க உள்ள போறாங்க. வெளியில இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் எல்லாம் மண்ணை வாரி தூவுறாங்க, நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு இந்த அளவுக்கு ஒரு சாதி வெறியா ஊறி போன ஒரு நாட்டுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜாதியை நம்ம ஒழிக்கிறதுக்கான எந்த ஸ்டெப்புமே இன்னும் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி எல்லாருமே பேருக்கு பின்னாடி அவங்களோட கம்யூனிட்டியை போட்டுப்பாங்க. தமிழகத்துல தந்தை பெரியாரோட அரசியலால அது ஓரளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நார்த் இந்தியால தமிழ்நாடு கேரளாவை தவிர மற்ற இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் இன்னைய வரைக்கும் அவங்களோட பெயருக்கு பின்னாடி சாதியை போட்டுக்கக்கூடிய வழக்கம் நடைமுறையில தான் இருக்கு. இதை நம்ம ஒழிச்சிட்டோமா? இடஒதுக்கீடு ஒழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாதி பேர் போடுறத ஒழிச்சிருக்கணும்ல. இடஒதுக்கீடை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி சாதிய வன்கொடுமைகளை ஒழிச்சிருக்கணும்ல. இடஒதுக்கீடு ஒழிக்கிறதுக்கு முன்னாடி சாதிய வேற்றுமைகளை ஒழிச்சிருக்கணும்ல. இடஒதுக்கீடு ஒழிக்கிறதுக்கு முன்னாடி பார்ப்பனர் மட்டும்தான் கோவில்களில் போய் அர்ச்சனை பண்ண முடியுன்ற சிஸ்டத்தை ஒழிச்சிருக்கணும்ல. இதெல்லாம் நம்ம முதல்ல ஒழிச்சிட்டு தான் இடஒதுக்கீட்டை ஒழிக்கணும்ன்ற டிஸ்கஷனுக்குள்ளேயே வரணும். அது வரைக்கும் என்னைக்கு சாதிய கட்டமைப்பு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் இருக்குதோ, அது எந்த நாள் வரைக்கும் இருக்குதோ அன்னி வரைக்கும் இடஒதுக்கீடு தேவைப்படும். ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு சமுதாயத்துல. இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு டூல், ஒரு ஆறுதல், ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு. அதை கொடுக்கறத தடுக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம். இந்த விஷயங்களை நார்த் இந்தியால இன்னைக்கு முன்னெடுத்திருக்காங்க. இந்த விஷயம் நிறைய பரவறதுக்கு முன்னாடி அதுக்கான புரிதலை நம்ம ஏற்படுத்த வேண்டியது எல்லாருடைய கடமை. இந்த சாதி ஒடுக்குமுறைன்றது இன்னைக்கோ நாளைக்கோ போயிடுற ஒரு விஷயம் கிடையாது. இது பல மாதங்கள் எடுக்கும், பல வருஷங்கள் எடுக்கும், பல நூற்றாண்டுகள் கூட இருக்கும். ஆனா சாதி அமைப்பு இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீடு இருக்கணும். என்னைக்கு சாதியை ஒழிச்சிட்டோமோ அன்னைக்கு இடஒதுக்கீடு தேவையில்லைன்ற நாங்களே டிக்ளேர் பண்ணிடுவோம். அதுக்கான அவசியமும் இருக்காது. ஓகேவா? இடஒதுக்கீடு அது வரைக்கும் முக்கியம். இடஒதுக்கீடு சலுகை கிடையாது, அது உரிமை. யாருக்கு கல்வி மறுக்கப்பட்டதோ அவங்களுக்கான உரிமை தான் இடஒதுக்கீடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இடஒதுக்கீடை பத்தி நிறைய பேருக்கு தப்பான புரிதல் இருக்குது, அதை பத்தி விளக்குற ஒரு வீடியோ தான் இது. ஸோ அதை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தும். அதே மாதிரி இதுல ஏதாவது நெகட்டிவ்ஸ், ஏதாவது நான் பேசுனதுல தப்பா இருந்துச்சுன்னா அதை சுட்டி காட்டுங்க கமெண்ட் செக்ஷன்ல. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.